அடுத்து இந்த உதவி செய்வது குறித்து பேச வேண்டும். உதவி செய்வதென்றால் அவர்கள் திருப்பி ஏதாவது செய்வார்கள், நன்றி செலுத்துவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நம்மால் பயனடைவார்கள், ஆனால் பிறகு அதற்கு நன்றி பாராட்ட மாட்டார்கள் என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளவும். நானே இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை சந்தித்திருக்கிறேன். அதனால் இப்பொழுதெல்லாம் உதவி செய்வது என்றால் 4 பேர் அன்னதானம் போட்டுவிட்டு அதோடு நிறுத்திக்கொள்கிறேன். மேலும் முன்பிருந்த காலகட்டத்தில் உதவி செய்யும் நிலையில் இருந்த நான் இப்பொழுது அப்படி இல்லை. அதுவும் ஒரு காரணம். எனவே ஆன்மீக ரீதியாக மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படி என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. அவரவர் தகுதிக்கேற்ப அவர் கடவுளை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் எந்த அளவு நேர்மையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு உதவிகள் எங்கிருந்தாவது கண்டிப்பாக கிடைத்துவிடும். அப்படி ஏதாவது யாருக்காவது ஆன்மீக ரீதியாக உதவ வேண்டி வந்தால் அவரிடமிருந்து திருப்பி நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். என்றால் ஆன்மீகவாதி நன்மையைத்தான் செய்ய வேண்டுமே ஒழிய எதையும் உண்மையான ஆன்மீகவாதி எதிர்பார்க்கக்கூடாது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எதையாவது எதிர்பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது மனவேதனையையும் வலியைத்தான் கொடுக்கும். மேலும் ஆன்மீகம் என்பது ஒரு காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதெல்லாம் ஒரு கடந்து போகும் பாதையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய அதுவே இறுதி இலக்கு என்பது கிடையாது. அதனால் நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் வேறு யாராவது கண்டிப்பாக அவருக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக செய்துவிட்டு போய்விடுவார்கள். அப்படி மீறி நீங்கள் யாருக்காவது உதவி செய்தால் உங்கள் மூலம்தான் அவருக்கு உதவி கிடைக்க வேண்டும், ஆனால் திருப்பி உங்களுக்கு எதுவும் கிடைக்காது என்பது உங்கள் விதியாக கூட இருக்கலாம். எனவே இந்த விஷயத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபவர்கள் மன உளைச்சலை தவிர்க்க நான் கூறிய சில கருத்துக்களை ஞாபகம் வைத்துக்கொள்வது நல்லது என்று அறிவுரையாக கூட கூறவில்லை. யோசித்து பாருங்கள் நான் சொல்வது சரியா இல்லை என்று. சரி என்றால் லைக் போடுங்கள். நன்றி, வணக்கம்.